இப்ப டோட்டலா அந்த அம்மா வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க, எல்லாமே இந்த பரதேசி கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த இதுல இருந்து வெளியே இயல்பா வர்றதுக்கு காலங்கள் நிறைய தேவைப்படும். ஏன்னா அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம இதுல இருந்து விடுபடணும், நம்ம இல்லறத்துல இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற இது இப்ப வராது. அவங்க அதை முயற்சி பண்ணி நம்ம இதுல வந்து கொஞ்சம் பின்னடை வரணும் அப்படிங்கிறது வராது. ஏன்னா ஆன்மா வந்து வர விடாது. புரிஞ்சதை நான் சொல்றது. அப்போ எங்க கண்ட்ரோலுக்குள்ளதான் வச்சுக்கிறோம். ஆன்மாவை வந்து அப்படியே தட்டி 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 தட்டி, ஏன்னா ஒரே மொத்தமா அதை தட்டக்கூடாது. அப்ப குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாசம் தேவைப்படும். சீக்கிரமும் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வேண்டி நம்ம அவ்வளவு நாள் விட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? குடும்பத்துல இருக்கிறவங்கள அது சாத்தியம் இல்லை. நடைமுறையை சொல்றேன், இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி இவங்க நம்ம கிட்ட நேரடியா வந்து சந்திக்கிறதுனால ஈஸி, அடிக்கடி வர்றதுனால அந்த நிலைப்பாட்டை வந்து நம்ம 3 மாசம் வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த பூசையில இருந்து அடுத்த பூசைக்குள்ள கூட கலைஞ்சிடலாம் வெளியே. அது இந்த இவனோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சில இதுகள்லாம் நமக்கு வரத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்குத்தான் குரு இல்லாம, குருனுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீகத்துல தொடாதீங்கன்னு சொல்றது. கோயில சாமியை கும்பிடலாம், கோயந்தா போடலாம், அரோகரா போடலாம், பல இதுகள் இருக்கு இல்லையா? எது வேணாலும் போட்டுக்கிட்டு போகலாம். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சு போயிடும். ஆனா ஆன்மா ரீதியா ஆன்மீகத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கும் போது எல்லா இதுகளும் வரும். ஏன்னா நம்மளுடைய பிரிவினுடைய இதுல நம்ம வந்து எதுவுமே தூய்மையா வச்சிருக்கல இல்லையா? ஏதாவது நம்ம தூய்மையா வச்சிருக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் வந்து இதுல தூய்மையான சிந்தனைக்குள்ள நம்ம உள்ள போகும்போது இதெல்லாம் நமக்குள்ள வந்து அட்டாக் பண்ணதான் செய்யும். இதெல்லாம் உள்ள வந்து நம்மளை தாக்கும் போதுதான் உடல்நிலை தாங்காம செதறதுக்கு காரணம். புரிஞ்சதானே சொல்றது? செதறதுன்னா என்ன? இப்ப இவங்க வந்து கத்துனாங்க, கத்துனதுனால ஒரு சின்ன இது, ஆனா அந்த கத்துன வேகத்துக்கு தகுந்தது மாதிரி அவங்க பாடி இல்ல, கீழே சாஞ்சிட்டாங்க இல்லையா? அதுதான் செதறிடுவாங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம். புரிஞ்சதுங்களா? அந்த நேரத்துல இப்ப சரவண சாமியோ வீட்டுல உள்ளவங்க ஐயோ இப்படி போய் விழுந்துட்டாங்களேன்னு போய் தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அடி விழுகும். எப்படி அடி விழுகும்? அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதை எவ்வளவுக்கு இது பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு. பயிற்சி எடுக்கிறோமா? எடுக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதுல எடுத்துக்கிட்டே போகணும். தொழில் ரீதிக்கு என்ன பயிற்சி, குடும்ப நலனுக்கு என்ன பயிற்சி, நான் இன்னும் விரும்பினா நம்மளால முடிஞ்சது சில சிறிய உபாதைகளை வந்து நம்ம போக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி. இப்படிதான் இல்லறத்துல இருக்கிறவங்க எடுத்துட்டு போக முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லறத்துல இருக்கிறவங்க இந்த 3 அம்சத்து பிரகாரம் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். இதை தாண்டி எடுத்துட்டு போறதுன்னு நினைச்சா இல்லறத்தை துறக்க வேண்டியது வரும் இல்லையா? இல்லறத்தை துறக்கணும், சொந்த பந்தத்தை துறக்கணும். ஊரு தான் ஊருங்கிறது துறக்கணும். நீங்க அப்படியே சொத்து சுகம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். நம்ம தான் அந்த பாதையில போய்கிட்டே இருப்போமே, திரும்பி பார்க்காம. அப்படி போகிறது கண்ட்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த இடத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு ஒரு 25-30% உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னடா நம்ம வீட்டுல இல்லறத்துல இருக்குமே, நம்ம இவ்வளவு வேகமா போறோமேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம்னா மெமரி லாஸ் ஆயிரும். எப்படி? மெமரி லாஸ் ஆயிரும். அப்படி ஆக போகும்போது என்ன மாதிரி ஒரு முட்டாப்பை எவனாவது பக்கத்துல இருந்தான்னா ஒரு 3 தினங்கள் இல்ல 6 தினத்துக்குள்ள உங்களை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுதுங்களா? மெமரி இந்த மாதிரி ஐட்டத்துல மெமரி லாஸ் ஆனவங்களை அவ்வளவு ஈஸியா வெளியே கொண்டு வர முடியாது மருத்துவ ரீதியா. புரிஞ்சதா? இந்த மெமரி லாஸும் நம்ம போன வருஷம் சோபாவுக்கு நடத்தி காட்டி கொண்டு வந்தோம். புரிஞ்சுதுங்களா? அங்க இருக்கிற டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு நாங்க மருந்து கொடுத்து குணப்படுத்தல, அது எப்படியோ ரெக்கவரி ஆகிக்கிருச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அங்க உபதேசம் நடக்கல, டாக்டருக்கு உபதேசம், நர்ஸுக்கு உபதேசம். மகன் வந்து கேட்டா நீ யாரா வெளியே போடா, இப்படி இருந்தா புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிரும். அப்ப அந்த நிலைப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம விடக்கூடாது இல்லையா? இந்த 3 அம்ச ரீதிக்குள்ளதான் நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் இல்லறவாதிகளை. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. எங்களை பொறுத்தவரை 2 பேரும், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பயணம் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்லோ